ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதான் நான் காலையில் அறுவடை பண்ண கொத்தவரங்காய். இது ஃபுல்லாக இல்லை, இதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நான் அறுவடை பண்ணேன். பாருங்கள், செடியெலாம் அறுவடை பண்ணேன். இது பாருங்கள், இதிலேருந்து தான் அறுவடை பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ கொத்தவரங்காய் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கொத்தவரங்காய் வந்து இருக்குது பாருங்கள். நான் தான் வந்து ஆடு ஓடிட்டு வந்தேன். இது பாருங்கள், இதான் எங்கள் வீட்டு பொம்மை பையன். அடங்கவே மாட்டான், துருத்துருன்னு இருப்பான். எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போச்சு. இப்போது பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கான், ஓரளவுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கான். இதுதான் எங்கள் வீட்டு நான்சி பொண்ணு. அது இருக்கான் பாருங்கள். அவன் தான் இந்த பொம்மை பையனுடைய பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டு செல்ல குட்டீஸ். இதுதான் எங்கள் வீட்டு பெரிய பொண்ணு. பின்னாடி வராமல் பார்த்தீங்களா, அவன் தான் அந்த பெரிய பொண்ணுடைய பையன். அடங்கவே மாட்டான், துருன்னு இருப்பான். கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டான். பாருங்கள் என்னென்ன சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். மேலே துளி விளையாடிட்டு இருப்பான், அடங்க மாட்டான். பாருங்கள் என்னையே பார்த்துட்டு இருக்கான். பாருங்கள் எங்கே எல்லாம் போகிறான் பாருங்கள். அவன் அம்மா பின்னாடியே போயிட்டுருக்கான் பாருங்கள். பாருங்கள் என்னை பார்த்துட்டு வரான் பாருங்கள். என்னை பார்த்துட்டு இதை வரான். பொறுமையாக வந்து என்னை ஊற்று பார்க்குறான், மறைச்சி பார்க்குறான். பார்த்தேன், நான் எதுவும் கண்டுக்கலன்னு சொல்லி சொன்னோடனே என்ன பாருங்கள், அவன் விளையாடிட்டுருக்கான். அது இருக்காங்க பார்த்தீங்க பின்னாடி 2 வெள்ளை குட்டீஸ். அவங்க தான் எங்கள் வீட்டு ரோசி பொண்ணுடைய பசங்க. ஒன்று சின்னு, ஒன்று முன்னும். இவன் பாருங்கள் அடங்கவே மாட்டான். சுற்றிட்டு எங்கன்னா மேயிறானா பாருங்கள். மறித்து பார்த்துட்ருக்கான் பாருங்கள். அடங்காத பையன். நான் எதுவுமே கண்டுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்கே பாருங்கள் போயிட்டே இருக்கான். இன்றைக்கி இந்த இடத்துல தான் வந்து ஆடு ஓட்டிகிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.